Taste the Daily. அரியலூர் மாவட்டம் கேலூரில் மீட்டர் பெட்டி வைக்க 500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்சாரத்துறை வணிக உதவியாளர் சிக்கினார். செட்டி திருக்கோணம் கிராமத்தைச் சேர்ந்த வீரமுத்து என்பவர் தனது வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க மீட்டர் பெட்டி வைக்க கேலூர் உதவி பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். இதற்கு அலுவலகத்தில் வணிக உதவியாளராக பணியாற்றும் சாமிநாதன் லஞ்சம் கேட்டுள்ளார். இதையடுத்து வீரமுத்துவிடம் இருந்து வணிக உதவியாளர் சாமிநாதன் 500 ரூபாயை லஞ்சமாக பெற்றபோது சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்பதையே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே ஏரியில் மண் எடுக்க காட்டுப்பகுதியில் பாதை உருவாக்கிய லாரி ஓட்டுநர்கள் குறித்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கொண்டங்கலம் கிராமத்தில் 85 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து சுமார் 100க்கும் மேற்பட்ட லாரிகள், ஜேசிபிகள் ஏரிக்கு மண் எடுக்க சென்றனர். இதை முறைகேடாக பயன்படுத்தி கொண்டமங்கலம் கிராம வனப்பகுதியில் லாரி ஓட்டுநர்கள் தனிப்பாதை அமைத்ததை அடுத்து மண் எடுக்கும் பணி கிராம மக்கள் உதவியுடன் தடுத்து நிறுத்தப்பட்டது. இதை கண்ட பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் முறைகேட்டிற்கே பஞ்சம் இல்லை என காட்டமாக விமர்சித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மூதாட்டி ஒருவர் தன்னிடம் 10 லட்சம் ரூபாய் கடன் பெற்றது போல் போலி ஆவணங்கள் தயாரித்து புகார் அளித்தவர் பிடிபட்டார். அரியக்குடி பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமார் என்பவர் அமுதா என்ற மூதாட்டிக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் வாடகைக்கு கடையெடுத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் மூதாட்டி அமுதா தன்னிடம் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக போலி ஆவணங்கள் தயாரித்து சாந்தகுமார் புகார் அளித்தார். விசாரணையில் அந்த ஆவணம் போலியாக தயாரிக்கப்பட்டது என்பது தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சாந்தகுமார் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இன்றி குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது.